இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே இந்த இடத்திலே விதமாக நாங்கள் திருச்சபையாக தம்முடைய கூடி வந்திருப்பது உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் தம்முடைய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை தம்முடைய கிருபையால் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்கு குறிப்பாக எங்கள் திருச்சபை குடும்பத்தில் இருக்கிற அன்பு சிறுவர் சிறுமியர்களுக்கு தம்முடைய இந்த நாளில் தம்முடைய அவர்கள் கடந்த நாட்களிலே தம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையிலே விடுமுறை வேதாந்த பள்ளியிலே கற்றுக்கொண்டவுடைய சத்தியத்தின் அடிப்படையிலே நடனத்தின் மூலமாக பாடல் மூலமாக நாடகத்தின் மூலமாக ஒருவேளை தம்முடைய மனம் சென்ற தம்முடைய வசனங்களை சொல்வதன் மூலமாக இன்றைய நாளில் கூட தம்முடைய அவர்கள் எந்த அளவுக்கு உம்முடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், அதன்படி அவர்கள் வாழ்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாக நாங்கள் இந்த நாளிலே காண்பதற்கு இந்த 2025ஆம் ஆண்டில் கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருப்பார். நன்றி சொல்கிறோம். தம்முடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறக்கூடிய சிறு குழந்தை முதல் பெரியவர்களை விசேஷமாக அருமையான திருச்சபை பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்திய ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தம்மை உதவி செய்த திருச்சபை நிர்வாகத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையாகவே அருமையான பிள்ளைகள் சத்தியத்தை நன்கு அறிந்து சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கேள்விப்படும் பொழுது எத்தனை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசிர்வதிப்பாய். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கு பெறக்கூடிய சிறுவர் சிறுமியர் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இது நாங்கள் மகிழ்ந்து கழிவெறக்கூடிய ஒரு நாளப்பா. அவர் எங்களை துடிக்கக்கூடிய ஒரு நாட்கள். அவர் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி இருக்கும் பொழுது மட்டும்தான் அவரை நாங்கள் உண்மை துடிக்கிறோம். தவறே அப்படிப்பட்ட நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவில் நடைபெறும் ஐக்கிய விருந்தையும் தங்கள் ஆசிர்வதியும் எங்களுடைய திருச்சபை நிர்வாகத்தில் ஒவ்வொருவருக்காய் அவர் இந்த நாளில் வந்திருக்கிற திருச்சபை குடும்பங்கள் அனைவருக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் தம்முடைய இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக தம்முடைய ஒருவரை அதை ஒழுங்குபடுத்திய தம்முடைய இதை ஆயத்தப்படுத்திய ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சோதரிக்கிறோம். எல்லாவற்றிலும் தம்முடைய இதற்கு உதவி செய்த அருமையான திருச்சபையின் ஆலய பணியாளர் அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையானது அவர் மேல் நிறைவாயிருக்கிறோம் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளை ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நாங்கள் இந்த இடத்திற்கு கடந்து செல்ல இந்த நிகழ்ச்சியானது அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரவேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மையமோட வருகை இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அங்கு திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட எனக்கு கூட இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே அருமையான சிறுவர் சிறுமியருடைய இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நாம் திருச்சபை மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட நாளிலே மிகுந்த சந்தோஷத்தோடு கழிவரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சிறு குழந்தைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடர்படுங்கள் அவர்களை தடை செய்யார் என்று ஆண்டவர் சொன்னார். சிறு பிள்ளைகளை நாம் சத்தியத்திலே வழிநடத்தும் பொழுது அவர்கள் பெரியவர்களாக இருக்கும் பொழுது அதனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மகிமையும் புனிதமாக இருப்பார்கள். பெற்றோர்கள் இருந்து ஆனந்த கழிப்படைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் வழிநடத்துவதுதான் இந்த ஓய்வு நாள் பாடசாலை திருமலை வேதாந்த பள்ளி. இதில் பங்கு பெற்றிருக்கிற நாளில் இந்த இடத்துல வந்து அதுக்கான நாங்கள் கற்றுக்கொண்டவர்களை நமக்கு முன்பாக செய்து காட்டக்கூடிய அருமையான பிள்ளைகளை ஆண்டுடைய பிரசித்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான திருச்சபை குடும்பங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் மிகவும் கண்டுகளிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஒருவரை நீங்கள் அவர்களுக்கு கை தட்டுங்கள் என்றால் அவர்களுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை எங்களுக்கு நடத்தி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அன்போடு கேட்கப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு இந்த 53வது நம்முடைய திருச்சபை நம்முடைய ஆலயத்தை பிரதிஷ்டை முன்னிட்டு ஆவிக்குரிய ஒரு கூட்டம் நடக்கிறது.
அந்த கூட்டத்திலே ரெவரண்ட் சாம்ராஜ் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். திருச்சபை குடும்பங்கள் அனைவரும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெற்று அவர்களுடைய ஆசிரியத்தை பெற்றுத் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு திருச்சபை குடும்பங்கள் அனைவருக்கும் விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விருதில் நீங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியாக பங்கு கடந்து செல்வதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளவு சிம்பிளா வரவேற்கலாம் பத்தாது. நாங்க வரவேற்கிறதுக்கு ஸ்பெஷலா ஒருத்தவங்களை வச்சிருக்கோம். நமது சபை போதகர், தலைவர் மற்றும் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சபை நிகழ்ச்சியை காண இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். நாங்கள் சண்டே கிளாஸில் கற்றுக்கொண்டதை பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் வெளிப்படுத்த உள்ளோம். இதை காண இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளித்து எங்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், எப்படி சூப்பரா உங்களை வெல்கம் பண்ணாங்க. என்னை விட சூப்பரா பண்ணாங்களா? அவங்க பேசுறது எல்லாரும் வெல்கம் பண்ணாங்கல்ல, சூப்பரா இருந்துச்சு வெல்கம் பண்ணது. சரி, வெல்கம் பண்ணியாச்சு, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கம்மா. அது எல்லாத்துக்கும் காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்டா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஸ்கூல் ப்ராஜெக்ட். சார், பார்க்கவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்புறம் பார்ப்போம். இந்த ஸ்கிரீன் ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. சரி, அது வரைக்கும் நம்ம சின்னதா ஒரு கேம் விளையாடுவோம். சாப்பிட்டீங்களா? இல்ல, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இல்ல, சேர்ல உட்காந்துருக்கவங்க பெரியவங்களுக்கு. சரியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையாங்க? சாப்பிடல அப்படிங்கிறவங்க எல்லாம் கையை இப்படி ஆட்டணும். சாப்பிட்டோங்கிறவங்க எல்லாம் இப்படி ஆட்டணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? கையை மேல தூக்கி காட்டுங்க. எல்லாம் கீழே. சாப்பிட்டோங்கிறவங்க எல்லாம் இப்படி ஆட்டுங்க. சாப்பிடலங்கிறவங்க எல்லாம் இப்படி ஆட்டுங்க. ரெண்டுத்துக்குமே கையாட்டவங்க இப்படி ஆட்டுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? இப்படி. சாப்பிடாதவங்க ரெண்டுத்துக்குமே கை தூக்காதவங்கன்னா ஹெவியா சாப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹெவியா சாப்பிட்டீங்க, கை கொடுத்த முடியாத அளவுக்கு டயர்டா இருக்கான்னு. ஓகே, நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் போலாமா? இந்த ஸ்கிரீன் எப்பப்பெல்லாம் ஓபன் ஆகும் அப்படின்னா இங்க இருக்கவங்க கை தட்டினா மட்டும் தான் ஓபன் ஆகும். இத கிளாப் பண்ணா மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. நல்லா சத்தமா கிளாப் பண்ணா ஓபன் ஆகும். கிளாப்பே பண்ணாம தூக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஹாய் எவ்ரிவன், நான் தான் சார். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஸ்போர்ட்ஸ், ஸ்டடீஸ் எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். என்ன பீட் பண்ண யாருமே இல்ல. ஹலோ गाइस, நான் தான் சார். என்ன பாத்தீங்களா, நான் இவ்வளவு கியூட்டா இருக்கேன். எனக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மேக்கப் பண்ண பிடிக்கும். ஹாய், என் பேரு டேனியல். மத்தவங்க என்ன பொருள் வச்சிருக்காங்களோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட கேட்டா தர மாட்டாங்க. சோ நானே அவங்களுக்கு தெரியாம எடுத்துப்பேன். ஹாய், நான் ஜோஹானா. என்ன இவ ரொம்ப ஸ்லோவா பேசுறா. இதனால என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் பேசு. ஹே, அவ எப்ப பேசுனா இப்ப பேசுறதுக்கு? நானே சொல்றேன், அவ ரொம்ப சைலண்ட். அவளை யார் என்ன சொன்னாலும் திருப்பி கூட பேச மாட்டா. அவ ரொம்ப ஷை. ஓய் गाइस, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை ஸ்கூல்ல பார்க்கறேன். பை.
உனக்கு கண்ணு தெரியாதா? என் மேல வந்து மோதுறேன், உன் மேல ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, மேக்கப் வேற போச்சு. ஐம் சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். கேட்ஸ் நம்ம குட் மார்னிங். மேத்ஸ்ல அடிஷன் பார்க்க போறேன். லெமன் வாட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 7 5 4 plus 2 6 7 2. 1878 ma'am. Very good, Sam. 3 2 4 9 plus 9 6 4 5. 1278 ma'am. Awesome, Sam. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இயர் நேஷனல் லெவல் எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து சாம் செலக்ட் ஆயிட்டான். மேம் இந்த விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் நான் என் ப்ராஜெக்ட்டை முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன். சாம், இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதை நீ தனியா பிரசன்ட் பண்ணக்கூடாது, ஒரு டீமா தான் பிரசன்ட் பண்ணணும். உன் கூட சாரா, ஜோஹனா, டேனியல் பிரசன்ட் பண்ண வருவாங்க. மேம் எனக்கு அவங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் நானே என் பெஸ்ட் கொடுத்து நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிருவேன். நோ சாம், இதை நீ ஒரு டீமா தான் பிரசன்ட் பண்ண, அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மேம். ஹே செம, ஒண்ணுமே பண்ணாம நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன்ல கலந்துக்க போறேன். ஆனா என்ன, இவங்க கூட ரேங்க் பண்ணணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாரா, ஜோஹனா, டேனியல் ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க. ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாய் சார். ஹாய் பாத்தியா பசங்கள ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்க. சார், என்னமா பண்றாங்க? மேத்ஸ் வந்து அவ்வளோ ஸ்பீடா பண்றாங்க. நான் மேத்ஸே வராதுப்பா. மேக்ஸ் வராதா? நான் குட் மார்னிங் சொல்றது கிளாஸ்க்கே போனது கிடையாது. நீங்களே எப்படி ஸ்கூல் போவீங்க? ஸ்கூலுக்கே போக மாட்டீங்களா? அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, சண்டே ஸ்கூல் வந்துருவாங்க. சண்டே ஸ்கூல் சண்டே தானே நடக்கும். சண்டே ஸ்கூலுக்கு ரொம்ப டெடிகேட்டடா வருவாங்க, எனக்கு தெரியுமா? சரி. இங்க கிளாஸ்க்கு எத்தனை பேர் போனாங்க ஸ்கூலுக்கு? 4 பேரா? 4 பேர், எனக்கு 4 பேர் மாதிரி தெரியலையே. எத்தனை பேர் போனாங்க? 4 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு டீச்சரா? அப்படியா? கன்ஃபார்மா? சரி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட காட்டணும். அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கிறேன். வாவ், இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, என்ன மாதிரியே. இங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்கு. இப்படி இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஏய் ஜோஹனா, உன் போன் புதுசா? இந்த மாடல் போன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இது எங்க அப்பா என்னோட பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சூப்பரான பொருள் ஃபோன் மாட்டி இருக்கு. இது எப்படியாச்சும் எடுத்துடணும். ஹாய் गाइस, எல்லாம் வாங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்ல சாம், ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வீட்டுக்கு போறோம். சரி ஓகே, வாங்க ப்ராஜெக்ட் ரூம் போலாம். ப்ராஜெக்ட்டுக்கு தனி ரூமா? இன்ட்ரெஸ்டிங். இது ரூமா இல்ல குடோனா? இவ்ளோ மெஸ் அண்ட் டர்ட்டா இருக்கு, என்னால மூச்சு கூட விட முடியல. சாரி गाइस, ரூம் கொஞ்சம் மெஸ்ஸா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெட் மீ ஷோ யூ தி ப்ராஜெக்ட். கால் வலிக்குது, இந்த சேர்ல உட்காரலாம். गाइस, இதான் என்னோட டைம் மெஷின். இதான் இப்போ என்னோட ப்ராஜெக்ட்டா இருக்கு. என்ன, இந்த 4 சேர் தான் உன் ப்ராஜெக்ட்? அவனை எப்படி நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன்ல செலக்ட் பண்ணாங்க? ஏய், இது ஒரு பெரிய டைம் மெஷின். இதுக்கு தான் மேம்க்கு நான் தனியா பண்றேன்னு சொன்னேன். இது டைம் பார்க்கறதுக்கு மிஷினா? அதான் இவ்ளோ பெரிய கிளாக் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மிஷின்? கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத கூடல மேம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்க. கடவுளே, இப்போ என்ன பண்றது? சாரி சாம், கோவப்படாத. ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண நாங்க புரிஞ்சுப்போம். சரி விடுங்க.
இங்க இருக்கு இதுதான் டைமர். இந்த டைமர்ல நம்ம எந்த டேட் எந்த இயர் போகணும்னு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்ல இருக்க இந்த ரெட் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா அந்த இயர் அந்த டைமுக்கு கரெக்டா போயிடலாம். அப்புறம் அகைன் ரிட்டர்ன் வரதுக்காக இந்த கிரீன் பட்டன் பிரஸ் பண்ணணும். இந்த ஃபீச்சர் எல்லாரோட சேர்லயும் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. ஈஸியாக தான் இருக்குது. பட் ஒரு ப்ராப்ளம், நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. அப்புறம் 4 சேனலுக்கு ஒரே டைம் போகாது, எல்லாம் வேறு வேறு டைம் தான் போகும். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இன்னும் இது டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கல. சரி விடு, நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை வேணாம் வேணாம். சார் உங்க கையில டைம் மிஷின் கிடைச்சா நீ எந்த டைம்ல போகலாம்? என் கையிலலாம் டைம் மிஷின் கிடைச்சா நான் அப்படியே பழைய காலத்துக்கு போயிடுவேன். பழைய காலத்துல தான் நீ பிறந்திருக்கவே மாட்டியே. அதான் நான் அப்ப போய் பார்த்தேன். ஓஹோ, நான்லாம் போய் எப்படியாச்சும் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி நானா இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நானே வாங்கிடுவேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். ஐசிசி பட்ட கிடைச்சிருக்கேன். பாத்தியா, இதெல்லாம் நடக்காதுன்றனால தான் கனவுலயே இருந்திருக்கு போல. அதுக்காக டைம் மிஷின்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நடக்காத விஷயம் தான் நடக்குறதுக்கு. சரி, ரொம்ப நேரமா ஸ்கிட்டே பார்த்துட்டு இருக்கோமே, அடுத்து என்ன பண்ண போறோம்? டான்ஸா? ஆன்சா அப்படியா? டான்ஸா? எனக்கு இந்த ஸ்கிரீன் ப்ராஜெக்ட் திறந்தாதான் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியும். நீங்க தெரியாம என்ன இருக்கும்? உங்களுக்கு என்ன வேணும்? டான்ஸ் வேணுமா, ஸ்கிட் வேணுமா? டான்ஸ். சரி, இப்போதான் டைம் மிஷின் எல்லாம் உடஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க. சரியா, 4 ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த டைம் மிஷின்ல எந்தெந்த டைம் லைனுக்கு போனாங்கிறத பொறுத்து எடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ எல்லாரும் கரண்ட்ல தட்டி இந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. Thank you.
காசி 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 பட்டர்ஃப்ளை காசி பட்டர்ஃப்ளை இது பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு புழு வரும்ல, அது மாதிரி இருக்கு. இல்ல இது பட்டர்ஃப்ளை சிக்கன் காசி காசி காசி. சரி, ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணு. குழந்தைங்களாம் எவ்வளவு சூப்பரா ஆடினாங்க. பட்டர்ஃப்ளைக்கு பேர் போனவங்களே நாங்க தான். இது இவங்கதான் பட்டர்ஃப்ளை. இந்த வருஷம் பட்டர்ஃப்ளை ஹீரோ வந்து நம்ம பிகினர்ஸ் தான். சரி, கரகோஷங்கள் எழுப்பி இன்னொரு ரூபா அவங்களுக்காக கை தட்டிடுவோமா? கொஞ்சம் சத்தமா. சரி, 4 பேர் டைம் மிஷின் முடிஞ்சிட்டு போனாங்க, எங்க போயிருப்பாங்க? ஐயோ எனக்கே தெரியலங்க எங்க போயிருப்பாங்கன்னு. இப்ப அதுவும் பாருங்களே ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்க போயிருப்பான்னா, முன்னாடி நாள் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹோம்ஒர்க்கை எழுதாம வந்திருப்பாங்க. அதனால அவங்க முன்னாடி நாள் போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு நாள் எக்ஸாம் வச்சிருந்திருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல அவன் ஃபெயில் ஆகிருந்திருப்பான். சோ அந்த டேட் போய் அந்த எக்ஸாம் படிச்சுட்டு போய் நல்லா எழுதிருப்பானோ? இல்ல, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாருப்பான். காலையில் சாப்பிடாம வந்திருப்பான், பஸ் இருக்கும், அதனால போய் சாப்பிட்டு திரும்பி வருவானா இருக்கும். ஒருவேளை அவங்க அம்மா நீ பிரியாணி செஞ்சாங்க, நாங்க ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு லேட்டா போயிட்டோம், பிரியாணி சாப்பிட்டுருப்பான். இருக்கும். சரி, அவங்க எங்க போயிருக்காங்க நம்மளே பார்ப்போம், ஓகேவா? இன்னொருக்கா மறுபடியும் கை தட்டினாதான் என்ன ஆகும்? நல்லா கை தட்டினாதான் ஓப்பன் ஆகும். இது என்னடோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப குளிரா வேற இருக்கு. ஒருவேளை டைம் மிஷின் நானா செஞ்சிருச்சோ? இது என்னடோ என்ன ஏதோ ஒண்ணுமே புரியலையே. இந்த வரைபடத்தில் இருக்கிற இடத்தை நாம் எப்படி அடைவது? அதற்கு முன் நாம் செல்ல வேண்டிய இடம் இதுதானா? இதுதான் நம் பாதையில் சில குழப்பங்கள் உள்ளதே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு வழி தெரியுமா? யார் நீங்கள்? தாங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லையே. நாங்களே வழி தெரியாமல் தான் நிற்கிறோம். இந்த வரைபடத்தை கொண்டு எங்களால் சரியான வழியை காண முடியவில்லை. வரைபடமா? சொல்லுங்க. ஓ, மேப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், எனக்கு டைரக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். நான் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் முன்னாடியே வாங்க, நான் கூட்டிட்டு போறேங்க. ஒரு நிமிடம், இது வந்த பாதை போலவே உள்ளது. இல்ல இல்ல, நான் உங்களை கரெக்டா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த வரைபடத்தை பாருங்கள். இந்த வரைபடம் தலைகீழாக உள்ளதே. இல்ல, இங்க கொடுங்க, நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறேன், நான் கரெக்டா கூட்டிட்டு போயிருக்கேன். சாரி, நான் வேணும்னே கிளிக்கல. இருக்கட்டும், நாம் இப்போது எப்படி செல்வது? இங்கே வழி கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே. அதோ அந்த நட்சத்திரத்தை பாருங்கள். இந்த ஸ்டார் டிஃபரெண்டா இருக்கு. இந்த நட்சத்திரம் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டும். ஆம், நாம் அதை பின்தொடர்வோம். ஸ்டார் வழிகாட்டுமா? யாரை பார்த்தீங்க இந்த சீன்ல? நீ யாருமே பார்க்கலையா? நீ பார்க்கலையாங்க? நான் பார்த்தேனே. யாருமே பார்க்கலையா? யாரை பார்த்தீங்க? எங்க போயிருந்தாங்க? பஸ்ல போயிருக்காங்க. பஸ்ல போயிருந்தாங்களா? டைம் டிராவல் பண்ணி எந்த இடத்துக்கு போனாங்க தெரியாதா? சார், இந்த சாஸ்திரிகள் 3 பேர் வந்திருந்தாங்க, நல்லா தெரிஞ்சாங்க. சாஸ்திரிகள் தான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாஸ்திரிகளே பார்க்கிறேன். நான் போய் அந்த சாஸ்திரிகள் எப்படி நிறைய தங்கம் வைரம்லாம் வச்சிருப்பாங்க. ஆமாங்க, அவங்க பிரச்சனையோட பேர் பொண்ணு வெள்ளி தூவாரிலாம் எடுத்து வந்தாங்களா? அப்படியா? எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்படிதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் சாஸ்திரிகளை போய் ஃபாலோ பண்ணலாம். இல்ல, நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் சாஸ்திரிகிட்ட போய் யாரே விட்டு போறீங்க? 4 பேக்கெட் இருக்கு, 4 பேக்கெட் நினைச்சிட்டு வந்துடுறேன். நானும் வரீங்க, அப்பதான் என்னோட 4 பேக்கெட்டே நினைச்சுக்கலாம். வாங்க நம்ம போவோம். நீ வண்டினா இங்க இருக்கவங்கள எதிர்த்து சொல்லிடுவாங்களே. ஐயா, நீங்க யாரும் வரக்கூடாது. நாங்க மட்டும்தான் சாஸ்திரிகளை போய் பார்ப்போம். நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்றோம் அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு. அது முன்னாடி இந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சரியா? இயேசு பிறந்து விட்டார். இயேசு பிறந்து விட்டார். வானத்தையும் பூமியையும் ஞானமாய் படித்து ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுத்தவர். தாழ்மையின் உருவமாய்
தொழுவத்தில் பிறந்திருக்கிறாரே. ஆனா நான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பெரியவன் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். அதோட எனக்கு டைம் மிஷின் தெரியல, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பாருங்க, இவங்க எங்க போயிருப்பாங்க? எனக்கு என்னமோ சாஸ்திரிகள் பின்னாடியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? போய் 4 பேக்கெட் என்ன 5 பேக்கெட் பில் பண்ணிருப்பாங்க. சாஸ்திரிகள் நிறைய gift வச்சிருந்தாங்க. எத்தனை சாஸ்திரிகள் வச்சிருந்தாங்க? என்னது ஒரு சாஸ்திரியா? 4 3 8 சாஸ்திரி வச்சிருந்தாங்களா? ஐயோ 8 சாஸ்திரி வச்சிருந்தாங்களா? நான் 3 சாஸ்திரி தான் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை சாஸ்திரிகள் தெரிஞ்சாங்க? 3 யாரை போய் பார்த்தாங்க அவங்க? ஜீசஸ் அப்ப என்ன பண்ணிருந்தாங்க? பேபி ஜீசஸா இருந்தாங்க. ஒருத்தவங்க அங்க போயிட்டாங்க. அப்ப உங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த மேக்ஸ்ல கொஞ்சம் வீக். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. 5 பேரா? 5 பேர் தானே? ஒரு ஆள் போயிட்டாங்க. அப்ப இன்னும் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் எங்க போயிருப்பாங்க? 5 பேர் தானே இருக்காங்க அதுல ஸ்டூடெண்ட். 4 பேர் தானா? சார் அதுக்குள்ள நான் மறந்துட்டேன். ஒரு ஆள் அங்க போயிட்டாங்க. இங்க பாரு. எனக்கு ஒண்ணுங்க. அங்க ஒருத்தர் போனாரு போட்டேன்னாரு, சும்மா தரனா போட்டுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ பாரு சாஸ்திரிகள் வந்து வாங்கிட்டாங்க. சரி, சரி, சரி. எனக்கு வந்து எப்படி நாங்க சாஸ்திரிகள் எங்க gift பயங்கர வெயிட்டா இருக்கு. எங்களுக்கு ஜாலியா எங்களுக்கு gift கிடைச்சிருச்சு. எப்படி ஹாஸ்பிட்டல் கிட்ட கரெக்டா சூட் ஆகுதா? சரி, டைம் மிஷின்ல 4 பேர் போனாங்க. ஒருத்தர் வந்து ஜீசஸ் பெருத்த பார்த்துட்டு வந்தாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தபடியா டான்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்லா கை தட்டி
மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடி வெல்கம் பண்ணிருக்காங்க, அடுத்து பாட்டு பாடி வெல்கம் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பாடி வெல்கம் பண்ண போறாங்க. எல்லாரும் அவங்க கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க. இருந்துச்சா? நல்லா இல்லையா? நான் கீபோர்ட் போட்டேன். நான் எப்படி போட்டேன்? ஐயோ ஒரு பக்கமா சத்தம் கேட்டுட்டே நீ வச்சதானா?
ஏய் சூப்பரா ஃபுல் வால்யூம்ல வாட்ஸ். ஆஹா சரி, அவங்க பாடினதுக்கும் ஏதோ நீ கீபோர்ட் பண்ணதுக்கும் மேனேஜபிளா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. சிங்காச்சு தானே. தெரியலையே, கவனிக்கலையே. சரி, 4 பேர்ல ஒருத்தர் போயிட்டாங்க, இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல டைம் மிஷின் யூஸ் பண்ணாங்க. இன்னொருத்தவங்க எந்த டைம் லைன் போயிருப்பாங்க? யாராச்சும் கெஸ் பண்ணுங்க, எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை நோவா பேரக்கண்ணனுக்கு போயிருப்பாங்களோ? ஒருவேளை போய் லோத்த பார்க்க போயிருப்பாங்களோ? யாரு? லோத்து யோபு எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குங்க. யோசிச்சு அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபர்மேஷன் வந்தா நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆகல, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிதான் ஆகணும். எங்களுக்கு நீங்க தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. ஸ்கிரீன் இருக்கிறவங்க இருந்து முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க. சேர்ல உட்காந்துருக்க ஒருத்தருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஒரு கேம் விளையாடலாம். யாரெல்லாம் கேம் விளையாட வரீங்க? கொஞ்சம் கையசைச்சா கூட இவன் நம்மள முன்னாடி எடுத்துருவான்னு சொல்லி வெச்ச கையை செய்யாம ஒருத்தர் கை கூட மேல இல்ல, அப்படியே மேல இருந்த கை கூட கீழே போயிருச்சு. சரி, கை தட்டுங்க, ஸ்கிரீன் ஓபன் ஆகும். நல்லா என்ன இடம் இது? கொஞ்சம் crowd-ஆ இருக்கே. யார்கிட்ட help கேட்கலாம்? அம்மா, இங்கே ஒரு சிறு பள்ளம் உள்ளது, பார்த்து செல்லுங்கள். ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கே கண்ணு தெரியல, அப்ப எப்படி இங்க ஒரு சிறு பள்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியும்? சாதாரணமா நான் இங்கே தான் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் இருக்கிற எனக்கு நன்றாக தெரிகிறது. ஓ அப்படியா? நீ யாரும்மா? உன் மொழியும் குரலும் புதிதாக உள்ளது. நான் எப்படி இங்க வந்தேனே தெரியல. இது என்ன இடம் சொல்றீங்களா? இதுதான்மா எரிகோ. என்ன எரிக்கவா? தலையே சுத்துது. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பாருங்கள், அவர் தன் சீஷர்களோடு வருகிறார். இயேசு வருகிறாரா? இயேசு வருகிறாரா? என்ன இயேசுவா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். குருடனே, குருடனே, அமைதியா இரு. ஐயா ப்ளீஸ் கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்காது. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அவனை அழைத்து வாருங்கள். திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் பேசும்போது யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, அதனால நான் சைலண்டான. நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இயேசுப்பா என்னோட சத்தத்தை கேட்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டைம் மிஷின், நான் வீட்டுக்கு போறேன். என்னங்க யாருமே பார்க்கல, எல்லாரும் தூங்கிட்டீங்களா? வாயை திறமை கேம் விளையாட வச்சிருவான்னு சொல்லி வாய் திறக்காம உட்காந்துருக்காங்க. வாய்க்கு வீட்ல இருந்து கம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கம்பு போட்டு ஒட்டிட்டாங்க வாயை. பேசினாலும் நான் கேம் விளையாட கூட மாட்டேன். சரி, ஏசப்பா வந்து கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிய வச்சாங்கல்ல, ஆமாங்க. அங்கதான் போயிட்டு வந்தாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் எந்தெந்த டைம் லைனுக்குலாம் போயிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ தடால் குடாலான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஆசான டான்ஸ் இது உங்களுக்கு. எல்லாம் கை தட்டுங்க நல்லா சத்தமா. கை தட்டுறவங்களுக்கு கேட்கவே இல்லை. You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise.
பறக்குது தம்பி, அனல் பறக்குது. இல்ல இல்ல, அடிச்சு துவைச்சு காய போடுறதுன்னு என்னன்னு அந்த பசங்க கிட்ட முன்னாடி கேட்டிருந்தேன். கடைசியில் அத்தனை பேர் துவைச்சு ஒரு சுத்தினாங்க பாருங்க. சரி, பசங்க இவ்வளவு நல்லா ஆடி இருக்காங்க. என்ன நாளைக்கு அவங்க அம்மா தான் அந்த துணியை துவைக்கணும். அதுல 3 பேர் வெள்ளை சட்டை வேற போட்டிருந்தானுங்க. சரி, நெக்ஸ்ட் யாரோட டைம் லைனுக்கு போயிருப்பாங்க? ஆமா, ஒரு பொண்ணோட போனை கூட எடுத்தாங்க. அந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கிளாப் பண்ணுங்க. என்ன பிளேஸ் இது? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. எல்லாம் டிஃபரெண்டான காஸ்டியூம் வேற இருக்காங்க. கடனும் வரவில்லை, வட்டியும் வரவில்லை, என்னதான் செய்கிறீர்கள்? ஐயா, நாங்கள் நிறையவே கொடுத்து விட்டோம். இன்னும் கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? உங்கள் கடன் இன்னும் முடியவில்லை, நாளை மீதி பணத்தையும் கொடுக்க வேண்டும். சரிங்க ஐயா. இவன் நம்ம ஆளு போல, ஆனா நம்மளை விட பயங்கரமான ஆள் போல. இவகிட்ட போய் பேசிப்பா. ஹலோ ஹலோ அடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்பி யார் நீ? அதை விட கப்பஸ், நீ யாருன்னு சொல்லுங்க. ஆயக்காரனுக்கு தலைவன் சகையோ, நீ யார்? நானும் உங்க டைப் தான். எனக்கு சரியாக புரியவில்லை. நீங்க அதிகாரமா கேட்டு வாங்குறத நான் உங்களுக்கே தெரியாம எடுத்துப்பேன், அவ்வளவுதான். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நான் இயேசுவை பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட், அவர் நல்லவங்கள தான் பார்ப்பாங்க. நம்மளாம் ரொம்ப நிறைய தப்பு பண்றவங்க. நம்மளெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. நான் அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும். அங்க நிறைய கூட்டமா இருக்கே, எப்படி அவர் பார்க்கறது? சகைவே, கீழே இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு செலுத்துகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமால் வாங்கினோம் என்றால் 4 மடங்காக திரும்ப செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்து தப்பு செஞ்சவங்கள ஒரே நிமிஷத்துல மன்னிச்சிட்டாரா? அப்ப நானே இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன். என்னையே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்துல இருக்கணுமா? ஆமாங்க, நானும் பார்ப்பா சகை மாதிரி தான் இருக்கேன். சைட்ல சொல்றீங்க. கரெக்ட் தான். ஆமா, நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அந்த பொண்ணு அந்த பையன் இருக்கானே, எதா இருந்தாலும் திருடுன்னு சொல்லியிருந்தான். கடைசியில ஏஸ்கோர் பண்ணதை பார்த்து அவன் இனிமே திருடவே மாட்டேன் அப்படின்னு திருந்திட்டான்ல. இங்க கவனிங்க, சரியா? இன்னும் யார் இருக்கா? இன்னும் எத்தனை பேர் ஸ்டோரி நம்ம பார்க்கணும்? இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்களா? அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு நீங்களே கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இப்போ வர மாட்டாங்க, லேட்டா தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ரைட் கிளாப் பண்ணணும். நல்லா சத்தமா பண்ணணும். Rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. Yeah. Rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. He brought me from the miry clay, set me on the rock to stay. Jesus is the rock and roll. Now we're rocking down the road. Rock and roll, Jesus came and saved my soul. Rock and roll, Jesus came and saved my soul. Guess he will please me. Just a man I do.
rock and roll, down the rock and down the road. Rock and roll, rock and roll. Jesus came to save my soul. Rock and roll, rock and roll. Jesus came to save my soul. Jesus came to save my soul. Jesus came to save my soul. Jesus came and saved my soul. இல்ல இந்த பாட்டுல இருந்து இந்த கியா மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு தமிழே கொஞ்சம் லோவா தான் வரும். இவங்க ஹிந்தி எல்லாம் போறாங்க. இவங்க ஹிந்தியில பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹிந்தியில தான் பாடினாங்க. ஏன் அவங்க ஹிந்தியில பாடினாங்களே இங்கிலீஷ்ல பாடினாங்களா? அரபிக்கா? தமிழா? ரெண்டும் கலந்து பாடினாங்களா? யாருக்குமே தெரியாதா? அப்ப நான் கூட கொஞ்சம் பழகிட்டேன். நீங்க பாடி கேட்கவா? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5. சரி என்னமோ நம்மளுக்கு தமிழ்லயே இருந்துக்கும். ஹிந்தி எல்லாம் தெரியாதுன்றமா. சரி நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? யாரு? இன்டெலிஜென்ட் போயாச்சு, திக்கி பேசுறவங்க போயாச்சு, வேற மேக்கப் போட்டு சீன் போட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நிக்கும் போதே கொஞ்சம் ஓவர் சீனா போட்டு இருந்துச்சு. சரி நீ எங்க போயிருக்குன்னு தெரியலையே. கண்டிப்பா அழுக்கே ஆகாம அப்ப ஏதாச்சும் ஒரு அரண்மனை அந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை ராஜா இருக்காங்க பைபிள்ல? கரெக்டா சொன்னீங்கன்னா பிரைஸ் இருக்கு. எனக்கு தெரியும். ரொம்ப வேகமா இருக்காங்க. ஒரு ராஜாக்கள் 2 ராஜாக்கள் மொத்தம் 2 ராஜா இருக்காங்க. பைபிள்ல மொத்தமா எத்தனை ராஜா இருக்காங்க? கரெக்டா யார் சொல்றீங்க? 200 ராஜாவா? இல்ல தப்பு. கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு gift இருக்கு. இல்ல தப்பு. சரி எல்லாம் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த சீட் ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு பார்ப்போம். ஓகேவா? நாங்க ஓட்ட வேண்டிய டைம் ஓட்டிட்டோம். கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்ல தப்பு. சரி கை தட்டுங்க. கிளாஸ். என்ன இவ்ளோ வெயிலா இருக்கு? என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சிரும் போலயே. யூதரின் ராஜா வருகிறார். ராஜாவா? அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவர் இயேசுதானே? அவர் ஏன் நடிக்கின்றனர்? அவர் தன்னை ராஜா என்று எல்லாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் முகம் எவ்வளவு பிரகாசமாவும் அழகாவும் இருக்கு. ஆனா அவரோட முகம் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தம். இதெல்லாம் அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால பொறுத்துட்டு இருக்காரு. சோ மற்றவங்க மேல அழகை விட மற்றவங்க மேல வைக்கிற அன்பு தான் பெருசு. அதுவும் என் டைம் மிஷின். நான் வீட்டுக்கு போறேன். அதுக்கே ஆகாத இடத்துக்கு
போயிருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஆமாங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏசப்பா பாருங்க, நமக்காக அவ்வளோ அடிபட்டு ரத்தம் சிந்தி பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. அந்த பொண்ணு பாருங்களேன், அந்த ராஜா வீட்டுக்கு போயிருக்கா. எல்லா ராஜாவோட பெஸ்ட் ராஜாவே அந்த பொண்ணு பார்த்திருக்கா. இல்ல சரி, எத்தனை ராஜான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சேர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க. சரியா? நாங்க வரிசையா மைக் எடுத்து தர போறோம். ஆமா. 52 42 இல்ல தப்பு. சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு டான்ஸ் இருக்கு. அடுத்த டான்ஸை பார்ப்போம். சரி கிளாப் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் எங்க போனாங்க? பிசு பிசுன்னு மட்டும் சத்தம் வருது. எங்க போனாங்க ஃபர்ஸ்ட்? ஜீசஸ் பர்த்டேக்கா? அப்புறம் செகண்ட் எங்க போனாங்க? செகண்ட் குருடன கண் தெரிய வச்சாங்க. தேர்டு சபையில பார்க்க போனாங்க. ஃபோர்த் இயேசு ராஜாவை பார்க்க போனாங்க. கரெக்ட்டா? ஓகே, 4 பேர் 4 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் திருப்பி வேற இடத்துக்கு ஸ்டக் ஆயிருப்பாங்களோ, இல்லாட்டி வீட்டுக்கு வந்தாங்களா, என்ன நடந்திருக்கும்? மிஸ் சொன்ன ப்ராஜெக்ட் இன்னும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணல. ப்ராஜெக்ட்டை ப்ரெசென்ட் பண்றதுக்கு போவாங்க. ஓகே, அப்ப இனி அவங்க எல்லாரும் சேஃபா வீட்டுக்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாங்களோ இல்லை வேற எங்கேயாச்சும் போனாங்களோ யாருக்கு தெரியும்? ஆமாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, கிளாப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்க எழுதுனது ஒன்றும் ஆகலைங்க. சாரி ஜோஹான், அவனோட ஃபோன் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். சரி பரவாயில்ல விட்டுட்டாங்க. நானும் சாரி கேட்டுக்கிறேன் ஜோஹானா, இனிமே உங்ககிட்ட ஹார்ஷா பேச மாட்டேன். சாரா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீ பேசுனது அப்பவே நான் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நானுமே உங்ககிட்ட அந்த மாதிரி ஹாஷா இனிமேல் பேச மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பைபிளோட டிராவல் பண்ற ஒவ்வொரு நாளும் நம்மள கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடும். அது என்னமோ உண்மைதான். இந்த டைம் மிஷின் எல்லாத்துக்குமே தேவைப்படும். இந்த டைம் மிஷின்ல நம்ம டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எல்லார்கிட்ட இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிருக்கு. சரி ஓகே விடுங்க, இந்த பிரச்சனை போட்டோம். சரி யாரெல்லாம் மாஸ்க் போட ரெடியா இருக்கீங்க? நோ நல்லது நடக்கும்னு நம்புங்க, கெட்டது மாறணும்னு நம்புங்க. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கை இழந்துடாதீங்க பிரதர். நம்பினோர் கழுத்தெழுந்தாலும் அவரை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கை இழந்துடாதீங்க. நம்பினோர் கழுத்தெழுந்தாலும் அவரை மறந்துடாதீங்க. திரும்பவும் எழுந்துவோம், சாதித்து காட்டுவோம். திரும்பவும் எழுந்துவோம், சாதித்து காட்டுவோம். யார் நம்ம எதிர்த்தாலும் பார்த்து பாருங்க, யார் நம்ம எதிர்த்தாலும் பார்த்து பாருங்க. நம்புங்க 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 நம்புங்க. Just believe, just believe, just believe, just believe. எத்தனை தள்ளி விட்டாலும் அவர் நம்ம தூக்குவாருங்க. சொந்த பண்ண வச்சாலும் சோறு போய்விடாதீங்க. சொந்த பண்ண வச்சாலும்
ஆனுவல் ரிப்போர்ட். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். ஏசாயா 54:13. தேவனுடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமக்கு வழங்கப்பட்ட கிருபைக்காக பரலோக பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நமது தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஓய்வு நாள் பள்ளி சனிக்கிழமை தோறும் 2 வேளைகளில் நடைபெறுகிறது. காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும் நடைபெறுகிறது. இதுவரை ஓய்வு நாள் பள்ளிக்கு மொத்தம் 52 சிறு பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களை கர்த்தருக்கு நேராக அன்போடு நடத்த மொத்தம் 15 ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் முன்வந்து நடத்தி வருகிறார்கள். நாங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறார், நமது வாழ்க்கையில் அவர் எதற்காக தேவை, அவரை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். வகுப்புகளில் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ், ஸ்டோரி டைம், சாங்ஸ், எக்ஸாம்ஸ், டேலண்ட் ஷோ போன்றவற்றின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமது பிள்ளைகளுக்காக மறைக்கப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு இது மிகவும் உதவியாக உள்ளது. அவைகளை காணவும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரின் பொக்கிஷங்கள். அவர்களை ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் உருவாக்குவது நமது கடமை. இதை உணர்ந்து ஆசிரியர்களாகிய நாங்கள் அவர்களை உருவாக்குகிறோம். பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களிடம் கேட்டு அது வீட்டில் வசனங்களையும் பாடல்களையும் அவர்களிடம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேதாவும் பள்ளியை சிறப்பாக நடத்த உதவிய இந்திய ரட்சக சபை போதகர், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
பிடிக்கும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து பொறுமையாக எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து என்னை உற்சாகப்படுத்தின உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதற்கு எங்களுக்கு உதவி செய்த எங்கள் பெற்றோர்கள் டீச்சர்ஸ்களுக்கும் நன்றி. புரோகிராமில் இருந்த எங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. இங்கே கற்றுக்கொண்டவைகள் எல்லாம் வரவேற்கிற நாட்களில் எங்களுக்கு உதவும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் அனைத்தும் சிறப்பாக நடைபெற செய்த நம்முடைய சபை போதகர் மற்றும் தலைவர் மற்றும் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் சண்டே கிளாஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சத்தமா இருக்கலாம்.